இன்ஃப்ளூயன்சஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் க்ரீம், ஆயில், இது சீரம் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. ஓகே ரைட், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த க்ரீம் போடுறதுனால உடனே வெள்ளையாயிடலாமா, இல்லை இந்த க்ரீம் போடுறதுனால உடனே ஆக்னி எல்லாம் கம்மியாயிடுமா, இல்லை இந்த சீரம் யூஸ் பண்ணுறதுனால உடனே ஹேர்லாம் வளர்ந்துருமா, என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று, நீங்களே இந்த வெள்ளை ஆகணும் அப்படிங்கிற மோகத்தை ரொம்ப ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸுமே அப்படி தானே இருப்பாங்க. அப்போ நீங்களே ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக தானே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் சன்ஸ்க்ரீனோ இல்லை சீரமோ போட்டாலும் ரொம்ப சுகர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேர் பெரிய மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும், இன் நெகட்டிவ் வே. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதையே நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சஸாக சொல்லக்கூடாது. நம்ம லைஃப் ஸ்டைல் நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள், நல்லா காய்கறி சாப்பிட சொல்லுங்கள், நீங்கள் சேலஞ்சஸ் கொடுங்க, காய்கறி சாப்பிட சொல்லி, ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லி நாங்கள் கொடுக்குறோம். ஓகேங்களா? தயவு செஞ்சு ஒரு ஹியூமனாக சொல்கிறேன், டாக்டராக கூட இல்லைங்க, ஒரு ஹியூமனாக சொல்கிறேன், ஃபேஸ், ஸ்கின், ஹேர், செக்ஷுவல் வெல்னஸ் அவ்வளோ ஏன் மொத்த உடம்பும் மெடிசனில் இயங்காது, உங்கள் லைஃப் ஸ்டைலில் மட்டும்தான் இயங்கும். சரிங்களா? மெடிசன்ஸ், க்ரீம்ஸ், சீரம்ஸ், ஆயில்ஸ் இது எல்லாமே ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் தானே தவிர அது ஒரு சோல் ஃபேக்டர் கிடையாது. தயவு செஞ்சதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள் ரெஸ்பெக்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ்.